வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, பல சகோதரர்கள் விரைவில் உயிராடலை வீணாக்கிட்டு இருக்காங்க. அது கேட்கும்போது பலருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது, முன்னாடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போட்டுட்டு இருந்தோம். பலரும் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. அதையே திரும்பவும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தினம் தினம் போடலாம், என்னால் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ரெடி பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்குதுங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சகோதரர், அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பாக நம்ம விந்து சக்தியை வீணாக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து கடந்த 6 மாதங்களாக வெற்றிகரமாக தன்னுடைய விந்து சக்தியை வீணாக்காமல் காப்பாற்றிட்டு வர்றாரு. அவருடைய அனுபவங்கள், இவர் மேற்கத்திய மனிதர், அவர் பெயர் டெரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அவருடைய அனுபவங்களை ஆங்கிலத்தில் இருக்குது. நான் அப்படியே ஆங்கிலத்தில் படிச்சுட்டே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இல்லாமல் தமிழில் மட்டும் போடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் போடும்போது அதில் இருக்கிற மீனிங்ஸ் உங்களுக்கு தெளிவாக நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தமிழில் என்னுடைய மொழிபெயர்ப்புக்கு தகுந்தாற்போல் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அப்புறம் இப்போ நான் படிச்சுட்டு வர இந்த அனுபவத்தை நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கும், திரும்பவும் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்வதற்கு. வாழ்க வளமுடன். சகோதரர் சொல்கிறத நான் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் இரண்டிலும் படிச்சுட்டு வரேங்க. Hi guys, it has been 1 year since I met with this NoFap. I gave a try back then and I lasted around 6 months without relapsing. I didn't relapse because I wanted to see the benefits were real or not. I just was in a bad situation, could not control myself and relapsed. Then I continued without PMO like 2 to 3 days and relapsing up afterwards. That relapse after 6 months triggered everything and I was back to my miserable me. Before I met this NoFap, and guys, I want to share my experience for those who are in doubt of NoFap. Since I have an experience of long streak of 6 months and relapsing era afterwards. வாழ்க வளமுடன். சகோதரர் என்ன சொல்கிறாருனாங்க, நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செலிபஸி ஃபாலோ பண்ணணும், NoFap ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு வந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதமாக நான் உயிராற்றல் வீணாக்காமல் இருக்கிறேன். இந்த 6 மாதமாக நான் வீணாக்காமல் இருக்கிற இந்த சமயத்தில் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸு, அதே மாதிரி 6 மாதமாக வீணாக்கின பிறகு 6 மாதம் கழித்து வீணாக்கின பிறகு எனக்கு ஏற்பட்ட இழப்புகள், அதுக்கப்புறமேல் நான் எந்த மாதிரி இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன் போன்ற தெளிவான விளக்கத்தை நான் இந்த பதிவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஓகே, இந்த சகோதரருடைய குயிக் பேக்ரவுண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு 25 வயது ஆகிருக்கு. சுய இன்பம் 13 வருடமாக செஞ்சுட்டு வர்றாரு. அப்புறம் அந்த 13 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் உறங்கும் போதும் எட்ஜிங்கு, அப்போது இந்த மாதிரியான பல்வேறு சிரமங்களை சந்திச்சுட்டு வந்த சகோதரர் இவர். இப்போ 6 மாதமாக அவர் செலிபஸி ஃபாலோ பண்ணி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிற சொல்கிறாரு. பார்க்கலாங்க. 6 months benefits. I was back to home from my military service. I was unemployed and I didn't know what to do with my life actually. And of course I was continuing to my fapping sessions every day. Then I started watching YouTube self improvement videos and I encountered NoFap. I was so sick of my life that I was in a mood that I could do anything for this issue. So I started NoFap, going to gym and having cold showers at the same time அப்படிங்கிறாரு. அதாவது அவர் தன்னுடைய இராணுவ பணியில், அதாவது அந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாங்க பள்ளி படிப்பு முடிஞ்ச உடனே எல்லோருமே இராணுவ பயிற்சிக்கு போய் சேர்ந்து அங்கிருந்து 1 வருஷம் 2 வருஷம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே வர முடியும். இன்னும் அவங்க ஓரளவிலான விஷயங்களை இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் சகோதரர் போய் இராணுவ பயிற்சிகளை எல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு சொசைட்டிக்கு வந்திருக்கிறாரு. வந்தவுடன் வேலையெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில்
அவர் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டார். சுய இன்பம் பண்ணுறது, தூங்குறது, எல்லா விதமான டிப்ரெஷன், பல்வேறு குழப்பங்களில் வந்து ஆழ்ந்திருக்காரு. இந்த சமயத்தில் எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றது, எந்த மாதிரி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது சகோதரருக்கு வந்து யூடியூப்பில் வந்து தேடி இருக்கிறார். அதாவது என்ன மாதிரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதே மாதிரியே வந்து பார்க்கும்போது சகோதரருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி விந்து சக்தியை வீணாக்காமல் இருந்தால் நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தெரியும் அப்படின்ட்டு அவர் படித்தது மூலமாக அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையிலேருந்து எப்படியாச்சும் வெளியில் வரணும். இப்படி வெளியில் வர்றது மூலமாக நம்ம உடம்பு வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த ஒரு மோசமான மனநிலையிலிருந்து இந்த இந்த கஷ்டமான சுய இன்பம் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து என்ன விலை கொடுத்தாவது வெளியில் வரணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி வரும்போது அதனோடு சேர்ந்து ஜிம்முக்கு போகிறது, அப்புறம் பச்சை தண்ணியில் குளியல் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்து 6 மாதமாக வந்து சில பல தடங்கள் 1 வருடங்கள் பட்ட கஷ்டங்களில் 6 மாதமாக வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய அனுபவங்கள் இதெல்லாம் நான் 6 மாதமாக ஃபாலோ பண்ணதுனால வந்த ரிசல்ட் எல்லாம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. பார்க்கலாம். I was feeling very good, which I think the positive emotion of accomplishment about controlling yourself was making me feel very good. அதாவது வந்து சொல்கிறாரு, நான் வந்து மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதாவது வந்து எல்லாமே பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் ஒரு சாதனை செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னு கேட்டால் என்னையவே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் என்னோட கண்ட்ரோலில் இருக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாங்க. தென் ஐ தாட் திஸ் வாஸ் அ கீ பாயிண்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட். டே ஆஃப்டர் டே ஐ காட் அடிக்டட் டு அக்கம்ப்ளிஷ்மெண்ட். I was seeing everything as a accomplishment, like taking cold shower every single day, going to gym and increasing the weights every time I go, and of course controlling myself to not PMO. All these things gave me confidence, believing in myself and happiness. அதான் சொல்கிறாருங்க. அதாவது வந்து ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து நான் ஒரு சாதனையாளராக தெரியறக்க ஆரம்பித்தேன். ஏன்னு கேட்டால் நான் வந்து என்னையவே வந்து விந்து சக்தி வீணாக்காமல் இருக்கிறது, அது போன்ற அர்ஜஸ்ட்லேருந்து என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடிஞ்சது. அதே சமயத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உறுதி கிடச்சிது. டெய்லி ஜிம்முக்கு போகிறது, பச்சை தண்ணியில் குளிக்கிறது, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகத்தையும் நான் வந்து என்னோடய மன உறுதியினால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு சாதனையாக தெரிஞ்சது. தினம் தினம் எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் வந்து இதன் மூலமாக அவருக்கு கிடைச்சது நல்ல மன உறுதி. அப்புறம் வந்து என் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைச்சிது. எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இந்த 6 மாதம் வந்து விந்து சக்தி வீணாக்காமல் இருக்கிறது மூலமாக எனக்கு கிடைச்சிது. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாங்க. ஐ வாஸ் இன் அ டிப்ரெஸ்டு அண்ட் ஆன்சைட்டி மோட் பேக் தென் பிஃபோர் NoFap. ஆஃப்டர் அ வைல் I started feeling less depressed and lower anxiety symptoms. I don't know if this is a placebo effect or not, but the feeling was amazing. I felt relieving and enjoyed every single day like I never felt like this before. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சகோதரர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி தயக்கம், சமுதாயத்தில் போய் நேரடியாக ஃபேஸ் பண்ண முடியாமல், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதட்டமான ஒரு மனநிலை விந்து சக்தி வீணாக்கிட்டு இருந்த சமயத்தில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலிபஸை ஃபாலோ பண்ண இந்த 6 மாதத்தில் இந்த டிப்ரெஷன் ஆன சமயம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி பதட்டம், படவடப்பு இதெல்லாமே ரொம்பவே குறைஞ்ச மாதிரி இருக்குது. இது எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலரும் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க பிளஸிபோ எஃபெக்ட், அதாவது வந்து தற்காலிகமான ஒரு பலன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே எனக்கு வந்து ஃபீலிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணி வாழ்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ், என்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஒட்டுமொத்த கட்டுப்பாடு என்கிட்ட இருக்கிறது இதுக்கு முன்னாடி நான் என்ஜாய் பண்ணதே இல்லை அப்படிங்கிறாருங்க. அடுத்தது வந்து ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் அவர் ஃபேமிலி பிஸ்னஸ் விச் இஸ் எ கேஃபே அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஐ வாஸ் ஹெல்பிங் as a waiter. Then I realized that my communication skills with people was going pretty well. I felt good feeling and admiration for every single customer, and I was getting back the same feeling from them also. Some of them were saying to me directly, and for some of them I was feeling good feeling and admiration from them.
Back before NoFab, I was scared to open a conversation and was running away from environments and included conversions. அதாவது சகோதரரின் குடும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் தொழில், ஒரு கேஃபிடீரியா தொழில் பண்ணுறாங்க. பேக்கரி மாதிரின்னு வைங்களேன். பேக்கரி மாதிரி ஹோட்டல் மாதிரி இல்லாத ஒரு வெளிநாடுகளில் இருக்கும் ஹோட்டல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, குடும்ப தொழில். அதில் வந்து இவர் வந்து போனாருன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவாருங்களாமா. அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகும்போது மெயினாக என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்துக்கிற கஸ்டமர்ஸை கவனிக்கிற வேலை தானே பார்ப்பாங்க. கஸ்டமர் ஏதாவது சொன்னாங்கன்னா எடுத்து கொடுக்கறது பண்ணுறது, அந்த மாதிரி சர்வர் வேலையை போல் அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைம்லலாம் கஸ்டமர்ஸ்கிட்ட, அதாவது விந்துசக்தி வீணாக்கிட்டு இருக்கிற சமயத்துலலாம் எந்த ஒரு கன்வர்சேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு தயக்கமாக இருக்குங்களாமா. புதுசாக வாங்க, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லைங்களா. அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் சுத்தமாக இல்லாமல் சார் என்ன வேணும் அதை எட்டு வந்து கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்ததுங்களாமா. இப்போ செலிபஸை ஃபாலோ பண்ணோன்னே அனைவரையும் மனசார க்ரீட்டிங்ஸ் பண்ணுறாருங்களாம். வாங்க சாப்பிட்லாம், என்ன பண்ணலாம், என்ன சாப்பிட்றீங்க. அதாவது இந்த சோசியல் ஆன்சைட்டி அவங்கள எல்லாத்தையும் விட நம்ம தாழ்ந்த இருக்கிற எண்ணம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சகஜமாக கூப்பிட்டு சார் இது சாப்பிடுங்க, அதாவது ஒரு ஹாப்பி ஃபீலிங், அவர்கிட்ட இருந்து ஒரு மகிழ்ச்சியான உணர்வுகள் வெளியில் போகுது. அதை வந்து அவங்க கஸ்டமர்ஸ் அப்சர்வ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்தும் அதே மாதிரி வருது. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குது, என்னோடய சொந்த தொழில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றவர்கள் அனைவரும் என் மேலே வந்து ஒரு ரொம்ப ஈடுபாட்டோட அன்போடு பேசிட்டு போகிறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே. நானும் அவர்களிடம் எந்த தயக்கமும் பதட்டமும் இல்லாமல் இயல்பாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததே இல்லை அப்படிங்கிறாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, then I wanted to continue with my academic life and I applied to a master's degree program here in my country for a reputable university. The requested documents were proven English score, IELTS or TOEFL and an interview with the professors. I immediately entered an IELTS and I had a score before, but the time duration of the score was expired. I even went to a course for it back then, but this time I was not really prepared. I was in another city for my military service for 6 months and did not speak even a single word in English. However, I give it a try and entered the exams. Man, I was never concentrated ever in my life. There was not any brain fogs. I was able to think clearly, and in the listening part I even memorized the content. About 2 weeks after, my scores were sent to me, and I scored better than before without even prepared. சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்ட படிப்பிற்கு மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு வந்து அவங்களுடைய நாட்டில் வந்து அப்ளை பண்ணணும்னா ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்றிருக்கணும். அதுக்காக வந்து 2-3 பரீட்சைகள் இருக்குதுங்களாமா. இந்த 2-3 பரீட்சைகளில் சகோதரர் வந்து முதலிலேயே ஒரு பரீட்சையில் வந்து தேறி வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்களாமா. என்ன காரணம்னா அவர் மிலிட்டரி சர்வீஸுக்கு போனதுனால அந்த பயிற்சியின் தேர்ச்சியானது எக்ஸ்பைரி. இப்போ எப்படி டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆனவுடன் திரும்பவும் அதே டெஸ்ட்டுக்கு போய் தான் வெளியில் வரணுங்களாமா. ஆனால் அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து படித்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்து தேறி தான் அந்த பயிற்சியை முடிச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி சர்வீஸ் எல்லாம் போயிட்டு இப்போ வரும்போது அவர் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒன்று பண்ணியிருக்கிறாரு, அதாவது செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாரு 6 மாதமாக. இப்போ அவர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. ரொம்ப, அதாவது புத்தகமே ஆங்கிலத்திலே பேசாமையே இருந்த சமயத்தில் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஆங்கிலத்தில் பேசி அவர்களை, அதாவது இன்டர்வியூ வச்சவங்கள ரொம்ப பரீட்சையில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல முறையில் பதிலளித்து அவர் வந்து முன்னாடி வாங்கின மதிப்பெண்ணை விட அதிக மதிப்பெண்ணோடு மகிழ்ச்சியாக தேர்ச்சி பெற்றதான் சகோதரர் சொல்கிறாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஞாபக சக்தியெல்லாம் அபரிமிதமாக அதிகமாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சுங்க. என்னுடைய தயக்கமெல்லாம் போயிருந்துச்சு. ஈவன் ப்ரிப்பேரே ஆகாமல் 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆனது 6 மாதமான அவர் குறிப்பிடலைங்க. முதலில் எக்ஸ்பைரியான ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஆன டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்பார். அதில் கொஞ்சம் கூட எஃபோர்ட் போடாமல் இயல்பாக போய் அந்த பயிற்சியில் அதை விட அதிக மதிப்பெண்களோட வெளியில் வந்ததாக சகோதரர் சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
then come to an interview day. Before I was so scared about interviews because I did not have good experiences because of anxiety, brain fog, and I always screwed up in the interviews. But now it was not old me. I had the confidence, believing in myself, no brain fogs, and an insane concentration. However, I started feeling anxious just before the interview. I had flashbacks from my past experience. Interview started and they asked first question, can you talk about yourself? I started talking about myself about 35 minutes, looking to the professors in the eyes directly with a deep voice. They were impressed and my second achievement was accepted to the master degree program அப்படிங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கில புலமையில் பயிற்சி எடுத்து வெளியில் வந்தோடனே அந்த காலேஜஸுக்கு போகணும்னா இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ வைப்பாங்களாம். நிறைய பேர் வருவாங்க, தகுதியான மாணவர்களை தான் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இன்டர்வியூ ஆர்கனைஸ் ஆகிருக்கு. அந்த ஆர்கனைஸ் ஆன அந்த இன்டர்வியூவில் சகோதரர் வந்து முதல்லலாம் பல இன்டர்வியூஸில் இந்த மாதிரி எல்லாம் அட்டன் பண்ணும்போது ரொம்ப தயக்கம், ஆன்சைட்டி, பயம், கால் நடுக்கம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த சமயத்தில் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால சகோதரர் வந்து அமைதியாக போய் உட்கார்றாரு. அவங்க கேட்குற கேள்விக்கு மிக தெளிவாக உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்களாமா. உங்களை பற்றி சொல்லுங்கன்னு அவர் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், அவங்க ப்ரொஃபஸர்ஸ் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் அமர்ந்திருந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவருடைய செகண்ட் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. அதாவது அந்த கான்ஃபிடென்ட், அந்த பயம் பதட்டம் எதுவுமே இல்லாமல், அந்த பயம் பதட்டம் தயக்கம் எல்லாம் எதுக்கு வருதுன்னா இந்த சக்தியை அபரிமிதமாக வீணாக்கிறதுனால வருதுங்க. அதெல்லாம் இல்லாமல் மிக தெளிவாக பதில் அளிச்சிருக்கிறாரு. அதில் செலக்டும் ஆகிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சாதனைகள்லாம் அவர் வாழ்க்கையில் நான் பண்ணினதே இல்லை. முன்னால் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி அதுக்கு முன்னாடி எவ்வளவோ வந்திருக்கிறாரு. இருந்தாலுமே இப்போ செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாமே வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் மை லைஃப் ஐ வாஸ் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஹை ஸ்கூல் ஓவரால் ஸ்கோர் இஸ் 100க்கு 78 அண்டு காலேஜ் ஓவரால் ஸ்கோர் இஸ் 4க்கு 2.8 and I think porn and masturbation were some of the main reasons. My classes started in master degree and I got score of 4க்கு 3.88 last semester. அது வந்து அதாவது 90% almost. I was so concentrated and clear minded in every single class and exam. I even made 5 projects and presented them, which is a huge accomplishment for a person like me who was struggling with anxiety and communication problems before. By the way, I studied 4 to 5 hours or more every day without even getting bored. அடுத்தது சகோதரர் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து உள்ளே போயிடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ்டர்ஸ் டிகிரி படிப்பையும் அதற்கு முன்னால் படிச்சுட்டு வந்த படிப்புக்கும் வந்த வித்தியாசங்களை வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறாரு. அது என்ன மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல வந்து ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு 70 மார்க்கு, 60 மார்க்கு, அப்படி 65 அப்படி வந்துட்டு இருக்கிற சகோதரர் வந்து காலேஜில் வரும்போது வந்து 4க்கு 2.25 மார்க்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பான் அண்ட் மாஸ்டர்பேஷன் அண்டு அது அபரிமிதமாக வீணாக்கிட்டே இருந்தது தான், உயிர் சக்தி வீணாக்கிட்டு இருந்தது தான் ஒரு காரணம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாமல் இருந்தது. வீணாக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி முதுகலை பட்டப்படிப்பு வந்து துவங்கி நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் என்னுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 3.25 மேலே 3.9 அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஸ்கோர் எடுத்திருக்கிறேன். அதாவது ஆல்மோஸ்ட் 95% வரைக்கும் அவரால் வந்து ஸ்கோர் பண்ண முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் வந்து செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் டெய்லி கிளாஸஸ் வந்து ரொம்ப டீப்பாக கவனிக்க முடியுது. நல்லா கவனித்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே சமயத்தில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் ஃபாலோ பண்ணால் கூட என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு என்னால் செலிபஸை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாருங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் வந்து போர் அடிக்காமல் படிக்க முடியுது. டயர்டானா தாங்க அந்த போர் அடிக்கிறனஸ் எல்லாமே வரும். அது இல்லாமல் முழு கான்சன்ட்ரேஷனோட பாஸ் பண்ணி வெளியில் வர முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் மை லைஃப் ஐ டிடன்ட் சேஸ் ஆஃப்டர் கேர்ள்ஸ். அடுத்தது அடுத்தது சொல்லியிருக்கிறாருங்க. குடும்ப வாழ்க்கையில் அவருடைய அனுபவங்கள் சொல்கிறாரு. என்னுடைய இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழுக்கு வந்துடுறேன். ஆல் மை லைஃப் ஐ டிடன்ட் சேஸ் ஆஃப்டர் கேர்ள்ஸ். ஐ ஹாவ் அ 6 years ரிலேஷன்ஷிப் ரைட் நவ். Even though we have argument etc., we love each other and cannot separate apart. Anyways, for those who interested in attraction, from my own experience, although the increase of confidence, fearlessness and deep voice etc. is affecting the attraction, I think there's something different and magical. My girlfriend is saying that she finds me more attractive, which she didn't express something like this in past 6 years. And whenever I enter a crowded place, I do not feel people, especially females, are looking at me. I see them looking at me, and these looks continue even after staying in the place for in a while அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் வந்து பெண்கள் பின்னாடியெல்லாம் நான் அலைஞ்சது கிடையாது. ஆனால் 6 வருடமாக நானும் ஒரு பெண்ணும் டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை. அப்போது இந்த மாதிரி நான் செலிபஸி ஃபாலோ பண்ணிவிட்டு ஆழ்ந்து இருக்கிறத பார்க்கும்போது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனை உண்மையில எனக்கு இருக்கிற ஈர்ப்பு இவ்வளவு தூரம் 6 வருஷத்தில் எனக்கு இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு வந்து எனக்கு உண்மையில ஈர்ப்பு ஆர்வம் எல்லாமே அதிகமாக இருக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே வந்து நான் வந்து பப்ளிக் பிளேஸ்லலாம் போகிறேன் அப்படிங்கும்போது என்னை வந்து ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் எனவே கவனிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதே சமயத்தில் எக்ஸ்பெஷலி வந்து பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க. நான் அந்த இடத்துலேருந்து போனதுக்கப்புறமும் நான் இருந்த இடத்த திரும்பி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது வந்து அட்ராக்ஷன், செக்ஷுவல் அட்ராக்ஷன் அல்லது வந்து ஃபீமேல் அட்ராக்ஷன் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்ம சகோதரர் இவ்வளவு பெனிஃபிட்ஸு இவ்வளவு தூரம் ஒரு நல்ல விஷயங்களை என்ஜாய் பண்ண பிறகு சகோதரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உயிராற்றலை வீணாக்கியிருக்கார், விந்து சக்தியை வீணாக்கியிருக்காரு 6 மாதம் கழித்து. அந்த மாதிரி வீணாக்கின பின்னாடி அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 6 மாதம் காப்பாற்றி இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டாரு. 6 மாதம் கழித்து அவர் உயிராற்றலை வீணாக்கியிருக்காரு. அதனால் ஏற்பட்ட சைடு எஃபெக்ட்ஸையும் சொல்லியிருக்காரு, அதையும் பார்த்துக்கலாம். I was in a tough argument with my girlfriend and started having some argument with my family, which I thought they were not understanding me. I was lost in my thoughts, starting getting depressed and boom, relapsed that night and edging before sleep அப்படிங்கிறாரு. சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட், ரொம்ப கோபமான ஒரு சண்டை நடந்திருக்குது, சண்டை கட்டியிருக்கிறாரு. அதே மாதிரியே ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூடயும் ஏதோ ஒரு பிரச்சனையினால அவர் பேசியிருக்கிறாங்க, ஃபைட் ஆகிருக்குது. அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த அன்னைக்கு நைட்டு வந்து உயிராற்றல் எல்லாம் வீணாக்கிறக்க ஆரம்பித்தார், வீணாக்கிட்டார். அது வந்து ஏன்னே எனக்கு தெரில. நான் வந்து என்னை ரொம்ப இழந்திருந்தேன். அந்த சமயத்தில் நானே என்னுடைய உயிராற்றலை எல்லாம் வீணாக்கிட்டேன். அந்த மாதிரி வீணாக்கின உடனே அதோடு நிறுத்தாமல் அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து சுய இன்பம்னு வீணாக்கி அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா சகோதரர் வாயிலே அவர் சொல்கிறதே பார்க்கலாம். ஹே, ஐ மாஸ்டர்பேட்டட் எஸ்டர்டே, ஐ கேன் மாஸ்டர்பேட் டுடே அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் நோ ஃபேப் டுமாரோ. தி சென்டென்ஸ் லாஸ்டட் இன் மை பிரெயின் லாங் வெயில் அண்ட் தி ரிசல்ட். அதாவது நேற்று வந்து சுய இன்பம் பண்ணியாச்சு, இன்றைக்கி நம்ம பண்ணுவோம், நாளையிலேருந்து செலிபஸி ஃபாலோ பண்ணுவோம். நேற்று வீணாக்கியாச்சு, இன்றைக்கி வீணாக்குவோம், நாளைக்கு செலிபஸி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பல நாட்களை கடந்து வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி வீணாக்கி வந்த காரணத்தினால அதனுடைய ரிசல்ட் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஹியூஜ் டிக்ரீஸ் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வித் பீப்புள். ஈவன் ஐ காட் அ ஃபீட்பேக் ஃப்ரம் அ ஜாப் இன்டர்வியூ எக்ஸாக்ட்லி லைக் திஸ். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மற்றவர்களோடு பேசும் கம்யூனிகேஷன் வந்து அபரிமிதமாக குறைஞ்சி போச்சு. இந்த ஃபீட்பேக் வந்து நான் இன்டர்வியூ போயிட்டு வந்தப்போ அவங்களும் சொல்கிறாங்க, உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லே சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து டிக்ரீஸ்டு இன் ஆன்சைட்டி டிப்ரெஷன் சிம்டம்ஸ், டயர்ட்னஸ், இன்க்ரீஸ்டு ஆன்சைட்டி டிப்ரெஷன் சிம்டம்ஸ், டயர்ட்னஸ், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் பிரெயின் ஃபாக். அதாவது வந்து
அதிகப்படியான தயக்கம், பதட்டம், படபடப்பு எல்லாம் எச்சாகி போச்சு. அடுத்தது வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. அடுத்தது வந்து எதுலேயுமே முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. மூளையே மந்த நிலைமை அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறதெல்லாம் நிறுத்திட்டேன். கோல்டு ஷவர் எடுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் தூங்குற மாதிரி நான் வீக் ஆகிட்டேன். அடுத்தது வந்து மோட்டிவேஷன், படிக்கிற படிப்பு, லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இன் ஸ்டடிங் லெசன்ஸ், புக் எடுத்து படிக்கிறதுக்கே முடையாயிருச்சுங்க. அதில் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. படிப்பில் வந்து ஒரு ஆர்வம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அடுத்தது வந்து ஐ காட் 3 to 4 ஜாப் இன்டர்வியூஸு. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட் ரிஜெக்டட். ஐ நோ இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த 3-4 இன்டர்வியூக்கு வாய்ப்பு கிடச்சிது. எல்லாத்துக்குமே நான் போனேன். அப்புறம் எல்லாத்துலேயுமே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து எனக்கு புரிஞ்சுது. நான் கான்ஃபிடென்ட் இல்லாத மனிதனாக மாறிட்டேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் சுத்தமாக இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனர்ஜி போயிடுச்சு. உயிராட்டில் அவர் வந்து வீணாக்கினதுனால அவர்கிட்ட இந்த அபரிமிதமான எனர்ஜியை அவர் அப்படியே தட்டி தொடச்சி வீசிட்டார். தொடர்ந்து சுய இன்பம் பண்ணி அதனால திரும்பவும் இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது வந்து சகோதரர் வந்து இப்போ வந்து நான் உணர்ந்துட்டேன் எதில் வந்து உண்மையான சக்தி இருக்குதுன்ட்டு நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்போ வந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நவ் இட் ஹேஸ் பின் 9 days. இப்போ 9-10 நாளாக நான் வந்து செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஃபீலிங் பீஸ்ஃபுல் அகெயின். My joy of life is started again, increasing again. Brain fog getting away. I started believing in myself again and I can reach my true high level of potential. இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் நல்லா உணர்ந்துட்டேன். இப்போ 10 நாளாக 9-10 நாளாக நான் வந்து திரும்பவும் செலிபஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் இழந்த சந்தோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றக்க ஆரம்பிச்சிருக்குது. என்னுடைய மூளையில் இருக்கும் மந்தத்தன்மையும் பயம், பதட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. என் மேலேயே எனக்கு இப்போ தான் மறுபடியும் நம்பிக்கை வர்றக்க ஆரம்பிச்சிருக்குது. என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நான் இன்னும் மிக உயர்ந்த சிகரங்களை தொடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாரு. ஹோப் இந்த மாதிரி பதிவு வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குன்னு நினைக்கிறேனுங்க. சகோதரர்களே, இளமையில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதை நம்முடைய பல இளைஞர்களுக்கும் பல சகோதரர்களுக்கும் இந்த நோஃபேப் செலிபஸி அனுபவங்களை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பலரும் தெரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இது மிக மிக இன்றியமையாத விஷயம் ஆச்சுங்களா. எந்த விஷயத்தை விடுங்க, எந்த விஷயத்தை பண்ணுங்க. ஆயக்கலைகள் 64 கற்றுக்கிட்டாலும் விந்து சக்தியை வீணாக்கிட்டு இருந்தால் அது எதுவுமே நிலைக்காது. குறைஞ்சபட்சம் திருமணமாகும் வரையாவது, திருமணமாகி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா உடல் நலத்தை பாதுகாக்கவாவது விந்து சக்தியை காப்பாற்றணும். அதுக்காக நான் உங்கள் கூடவே வந்துட்டுருக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.